போன எபிசோட்ல போனாவோட அகங்காரம் காஞ்சனாவோட நல்ல குணத்துக்கு நடுவுல நடந்த சண்டைய பார்த்தோம். பிறந்த வீட்டுக்கு கிளம்பி போறேன்னு சொன்ன போனா காஞ்சனாவோட வார்த்தையை கேட்டு நின்னுட்டா. பிரஸ்துத்தம் அந்த குளிர்ல கெணுத்துக்கிட்ட தண்ணிய எடுக்க வந்து உதறிக்கிட்டு காஞ்சனா, ஐயோ இன்னைக்கு குளிர் அதிகமா இருக்கு, ஆனா என்ன பண்றது, தண்ணி வேணுமே, ஒன்னும் பண்ண முடியாது, வேலை நடக்கணுமே. அந்த நேரம் பார்த்து புவன் அங்க வந்தா. குட் மார்னிங் காஞ்சனா அக்கா. ஆமா, என்ன இந்த குளூர்ல இங்க என்ன பண்றீங்க? குட் மார்னிங் போனா. ஒண்ணு இல்லம்மா, மோட்ரு பாழாயிருக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவ, துணி துவைக்க தண்ணி வேணும்ல, அதனாலதான் தண்ணி எடுத்துட்டு போலான்னு கிணறுகிட்ட வந்திருக்கேன். ஐயோ பாவம். ஆமாங்கா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுதே. சொல்லுமா, என்ன ஹெல்ப்? எனக்கு இந்த கீசர் தண்ணில எல்லாம் குளிச்சு பழக்கம் இல்ல. நீங்களே கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து விறகுல காய்ச்சி கொடுக்க முடியுமா? அப்பதான் ஸ்கின்னு க்ளோ ஆகுமா? ப்ளீஸ்கா, எனக்கு ஒரு குடம் தண்ணிய காய்ச்சி கொடுக்குறீங்களா? அடுப்புல காய வச்சு கொடுக்கணுமா? ஐயோ போனா, இந்த குளிருக்கு விறகெல்லாம் ஈரமா இருக்கும், இப்போ வெளியே பத்த வைக்கிறது கஷ்டமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, கேட்ட உடனே முடியாதுன்னு சொல்றீங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நான் கேட்டது கூட உங்களால செஞ்சு கொடுக்க முடியல, என்னோட தலைவிதி இவ்வளவுதான். நான் போய் அந்த கீசர் தண்ணிலேயே குளிக்கிறேன், என் ஸ்கின்னு பாலானா பரவாயில்ல. ஐயோ என்ன புவனா, உன் ஸ்கின்னு பாலாவுறது எனக்கு இஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சரி இருமா, இப்பவே பின்னாடி மேல இருக்கிற விறகு எடுத்து போட்டு நீ கேட்ட மாதிரி உனக்கு சுடுதண்ணி காய வச்சு கொடுக்குற. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க, சீக்கிரமா காய வச்சு கொடுங்க, எனக்கு குளிர் எடுக்கும். அப்படி சொல்லி புவனா வீட்டுக்குள்ள போயிட்டா. பாவம் காஞ்சனா அடிக்கிற குளிருக்கு வெளியே உக்காந்து அடுப்புல தண்ணி காய வச்சு போனாவுக்கு குடுக்க போனா. காலையில டிஃபன் சாப்பிட எல்லாருமே டைனிங் டேபிள்ல உக்காந்து இருந்தாங்க. காஞ்சனா எல்லாருக்கும் சுட சுட இட்லியை கொடுத்துக்கிட்டு இருந்தா. அம்மா காஞ்சனா, இன்னைக்கு சட்னி ரொம்ப ருசியா இருக்கு, இந்த சட்னிக்கு இஞ்சி எல்லாம் போட்டிருக்கியா? ஆமாங்க மாமா, இந்த குளிருக்கு இஞ்சி எல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அக்கா, எனக்கு இந்த இட்லியே பிடிக்கல, இந்த குளிர்காலத்துல யாராவது போய் போய் இட்லி சாப்பிடுவாங்களா? எனக்கு என்னன்னு தெரியல, அதிரசம் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இந்த குளிர்காலத்துல சுட சுட அதிரசம் எல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். போனா அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்குமா? அரிசியை இடிச்சு வெல்லம் பாகு எடுக்கணும், அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் தெரியுமா? ஆமா போனா, அண்ணி காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ மறுபடியும் அதிரசம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய வேலை தானே. ஐயோ சுரேஷ், நானு அக்கா கிட்ட கேக்கல, எனக்கு இஷ்டம் அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான். எங்க அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் கேட்டிருப்பேன், இங்கதான் அம்மா இல்லல, அம்மா மாதிரி காஞ்சன அக்கா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்டேன். பாவம் அக்காவுக்கு எனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்க கஷ்டம் இல்லையா? சரி பரவாயில்ல விடுங்க, நான் இந்த இட்லியே சாப்பிடுறேன். ஐயோ போனா அவ்வளோ ஆசையா கேட்கும்போது எதுக்கு முடியாதுன்னு சொல்லணும்? அத்தை, நம்ம போனா கேட்டா செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? சாயங்காலத்துக்கே போனா கேட்ட மாதிரி சுட சுட அதிரசம் முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன். போனா கவலைப்படாத. உண்மையை சொல்றீங்களா அக்கா? தேங்க்யூ சோ மச் அக்கா. மறுபடியும் காஞ்சனா ஒத்தையில நின்னுக்கிட்டு, அவளுக்கு அசதியா இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம அதிரசத்தை சுட்டு எடுத்தா. ஒத்தையிலேயே கிச்சன்ல நின்னுக்கிட்டு அதிரசத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஹால்ல புவனாவும் காந்தம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. புவனா, காஞ்சனாவோட சமையல் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது, என் மருமக சமைக்க ஆரம்பிச்சா இந்த தெருவே வந்து நின்னு பார்த்து வேடிக்கை பார்க்கும். ஆமா அத்தை, அக்கா நல்லா தான் செய்யறாங்க, ஆனா ஆனா என்னம்மா புவனா? ஆனா ஒண்ணு இல்ல அத்தை, நான் சொல்லக்கூடாது, நீங்க பாவம் ரொம்ப அப்பாவி. நான் அப்பாவியா? ஏமா என்ன பார்த்து அப்படி சொல்ற? அது ஒண்ணு இல்ல அத்தை, அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நம்ம மேல இருக்கிற பாசத்தினால நினைச்சுக்கிறீங்களா? பாசம் இல்லாம வேற என்னம்மா? ஐயோ அத்தை, இந்த காலத்துல அவங்க தேவையில்லாம யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. அக்காவுக்கும் ஒரு பிளான் இருக்கு. அக்கா நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சு நல்ல பேரை வாங்குறது மட்டும் இல்லாம இந்த சொத்தை முழுக்க எழுதி வாங்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க. என்னது, சொத்துக்காகவா? சேச்சே, என் காஞ்சனா அப்படியெல்லாம் இல்ல, 2 வருஷமா நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அத்தை, பாக்குறதுக்கு யாருமே அப்படி தெரிய மாட்டாங்க. முந்தா நேத்து அக்கா சமையல் ரூம்ல யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அத்தைக்கு வயசாயிடுச்சு, வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு, என் வீட்டுக்கு தேவையான பணத்தை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். என்னது,
எங்க காஞ்சனாவா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா? ஐயோ அத்தை, எனக்கு எதுக்கு அத்தை? எனக்கு என் வீட்ல இருந்து வர சொத்து எக்கச்சக்கமா இருக்கு. நீங்கன்னாவே எனக்கு பெரிய கௌரவம். பூனா விதைச்ச இந்த விதை காந்தம்மாவோட மனசுக்குள்ள ஆழமா இறங்க ஆரம்பிச்சது. சரியா அதே நேரத்துல காஞ்சனா சுட சுட அதிரசத்தை செஞ்சு பிளேட்ல வச்சு கொண்டு வந்தா. அத்தை, பூனா இந்தாங்க சுட சுட அதிரசம், ருசி பார்த்து சொல்லுங்க. எனக்கெல்லாம் இது தேவையில்லை, அந்த போனாவுக்கு கூட, அவளுக்காக தானே செஞ்சேன். ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க, நான் உங்களுக்காக நெய்யெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். அதான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்ல. உன்னோட ராஜ்யாங்கம் சமையலறைக்கு மட்டும்தான். நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நீதான் முடிவெடுப்பியா? அத்தை, நான் பாசமா தானே கேட்டேன். அக்கா, அத்தைக்கு பிடிக்கலன்னா எதுக்காகக்கா கம்பல் பண்றீங்க? அப்படி சொல்லிக்கிட்டே பிளேட்டை வாங்கிக்கிட்டா புவனா. அக்கா, கொஞ்சம் கட்டியா இருக்கு, பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சீங்கல்ல. சரி புவனா, நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா செஞ்சு குடுக்கறேன். காஞ்சனா சரின்னு சொல்லி சமையலறைக்கு போனா. காந்தம் கோவமா தான் பாத்துக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களா அத்தை, நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் எவ்வளவு பலவந்தம் படுத்துறாங்கன்னு. சொத்து பத்திரத்துல கூட இதே மாதிரிதான், ரொம்ப பலவந்தம் பண்ணி கையெழுத்து போட்டுக்குவாங்க. பார்த்து பத்திரமா இருங்க. உண்மைதான் புவனா, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு வரேன். அவளோட நடவடிக்கையில எனக்கும் சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. எங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சு அவளோட சுயரூபத்தை காட்டிக்கிட்டு இருக்கா. 60 நாள் புவனா காஞ்சனாவோட சமையல் அறைக்கு போய், அக்கா கொஞ்சம் என் துணியை துவைச்சு கொடுப்பீங்களா? சரி புவனா அப்படின்னு சொல்லி அவ பின்னாடி போய் துணி துவைக்கிறத ரவி பார்த்தான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா காஞ்சனா, இன்னைக்கு நீ செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன் கையில ஏதோ மந்திரம் இருக்கு. ஆமாங்கப்பா, காஞ்சனா என்ன செஞ்சாலும் ரொம்ப ருசியா தான் இருக்கும். பாவம், என் பொண்டாட்டிக்கு ரெஸ்டே இல்ல. போனாவோட துணிய கூட அவதான் துவைச்சு போட்டா. அப்படியா? போனாவோட ட்ரெஸ் காஞ்சனா துவைச்சுக்கிட்டு இருந்தாளா? அம்மா போனா, நீயே உன் துணியெல்லாம் துவைச்சுக்கலாம்லமா? ஐயோ மாமா, நான் ஒன்னும் அக்காவை கம்பல் பண்ணல, அவங்கதான் துவைக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்க என்னடா நான் தான் அக்காவுக்கு ஏதோ வேலை கொடுத்த மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க? போனா, நீயே தானே போனா வந்து கேட்ட? ஏங்கா அப்படி போய் சொல்றீங்க? அத்தை, நீங்களாவது உண்மை சொல்லுங்க. காலையில இருந்து அக்கா கிட்ட நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் அக்கா தானே வற்புறுத்துறாங்க. போதும் காஞ்சனா, இன்னும் எவ்வளவு நாளுன்னு தான் இந்த மாதிரி நாடகம் ஆடுவ? நீதான் வேணும் வேணும்னு எல்லாரும் முன்னாடியும் தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சு நீதான் நல்லவா அப்படிங்கிற மாதிரி போஸ குடுக்கற. அத்தை, நீங்களா இப்படி பேசுறீங்க? என்னைக்காவது அந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சிருக்கேனா? மனுஷனோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாமே உன்னோட கைக்குள்ளதான் இருக்கணும். எல்லாரும் நீ சொல்ற மாதிரி தான் செய்யணும். அதான உன்னோட பிளானே. அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? காஞ்சனாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ எதுக்காகமா பொய் சொல்ல போறா? ரவி, நீ வாய மூடுறியா? பொண்டாட்டியோட வார்த்தையே வேத வாக்கா இருக்கு உனக்கு. அத்தை வேண்டாம் அத்தை, என்னால தானே இந்த சண்டை. சுரேஷ், வாங்க சுரேஷ், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். போனா நீ சும்மா இரு. அம்மா, நீங்களும் சும்மா இருங்க. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒண்ணு இல்லடா. காஞ்சனா இவ்ளோ நாளா பீர்வா சாவியெல்லாம் அவதானே வச்சிருக்கா. அந்த சாவிய இப்படி என் கையில கொடுக்க சொல்லு. இனிமே இந்த வீட்டோட கணக்கு விளக்க நான் பாத்துக்கிறேன், இல்லன்னா போன பாத்துக்குவான். இந்த வார்த்தையை கேட்டு காஞ்சனா கண்ணீர் விட்டுக்கிட்டு அவ கையில இருக்கிற சாவியை எடுத்து டேபிள் மேல வச்சா. அந்தம்மா, நீ அவசரப்படுற. நம்மளோட மருமக தங்கம். நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அம்மா போனா, அந்த சாவியை எடுத்துக்கமா. இனிமே இந்த வீட்டு கணக்கு விளக்க நீயே பாத்துக்கோ. ஐயோ அத்தை, இதெல்லாம் எனக்கு எதுக்கத்த? பாவம் அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. முதல்ல அந்த சாவியை எடு. போனா அந்த சாவியை எடுத்துக்கிட்டா. ஒரு சின்ன பொய் அந்த குடும்பத்தை சுக்குநூறா உடைச்சிருச்சு. ரூமுக்குள்ள ரவியும் காஞ்சனாவும். காஞ்சனா, ஏன் காஞ்சனா சைலண்டா இருக்க? அம்மா கிட்ட நீ உண்மையை சொல்ல வேண்டியதுதானே? எங்க, நான் எவ்வளவுதான் இந்த நேரத்துல உண்மையை சொன்னாலும் போனாவோட உண்மையான ஸ்வரூபம் அத்தைக்கு தெரியல. அப்படின்னா இப்ப நீ என்ன பண்ண போற? இவ்வளவு நாளா இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகளா பொறுப்பெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்பதான் அந்த பொறுப்பை போனா எடுத்துக்கிட்டு இருக்காளே. வீட்டோட கஷ்டம் என்னன்னு அவளுக்கும் தெரியட்டோங்க. வீட்டோட நிலைமை, என்னோட கஷ்டத்தோட நிலைமை எல்லாருக்கும் புரியட்டோங்க. போனா அவ ரூமுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது காந்தம்மா கூப்பிட்டாங்க. நாளைக்கு காலையில புரோகிதர் வருவாரு. பூஜைக்கு தேவையான ஒரு லிஸ்ட கொடுப்பாரு. அது என்ன ஏதுன்னு பார்த்து பக்கத்துல இருந்தே செஞ்சுக்கோ. பத்திரமா செஞ்சுக்கோமா. பத்திரம். ஷோர் அத்தை, டோன்ட் வரி. போனா அவ கையில இருக்கிற சாவி எடுத்து ரூம் பெட் மேல தூக்கி போட்டா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா.
ஹலோ ஸ்வீட்டி, கெஸ் வாட்? இன்னையோட அந்த காஞ்சனாவோட கதை முடிஞ்சது. வீட்டு சாவி இப்போ என் கையில இருக்கு. இனிமே பாரு இந்த கிராமத்தோட பேட்ச நான் எப்படி ஆட வைக்கிறேன்னு. என் கை அழுக்கு படாமையே அந்த காஞ்சன கையிலே எப்படி வேலை செய்ய வைக்கிறேன்னு. நான் கிரெடிட் எல்லாம் எனக்கே வர மாதிரி நான் பிளான் பண்ண போறேன். போன கையில அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு என்ன நிலைமையாக போகுது? காஞ்சனா நல்லவா அப்படின்னு நிரூபிக்க போறாளா, இல்ல இந்த குற்றத்து நடுவுல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறாளா? இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னா நெக்ஸ்ட் எபிசோட பாருங்க. போன எபிசோட்ல சுசிலாவோட வார்த்தையை கேட்ட காந்தம்மா சுசிலா சொன்ன மாதிரி ரவி கிட்ட இருந்து காஞ்சனாவுக்கு திட்டு விழுவுற மாதிரி செஞ்சாங்க. ரவி திட்டினதுனால காஞ்சனா கோவப்பட்டு உள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா. பிரஸ்துதம் ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்ட காஞ்சனா உள்ள போய் அழுவாம ஏதோ பண்ணிக்காம ஆழமா ஏதோ உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. எங்க அத்தை கொஞ்சம் சோம்பேறி, ஏதாவது கோவம் வந்தா அப்படியே முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்களே தவிர இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விடுற எண்ணம் எங்க அத்தைக்கு இல்ல. காஞ்சனா கண்ணுல இருந்து தண்ணி வரல. அவ மனசுக்குள்ள ஆழமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சண்டைய என் கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரவிக்கு இல்லாத பொல்லாதது சொல்லி கொடுத்து திட்டு வாங்க வைக்கல. என் புருஷன் என்ன திட்டுறாரு அப்படின்னா இதுல அந்த சுஷிலாவோட கைவாடம் இருக்கு. இந்த சுஷிலாவை இப்படியே விட்டுட்டா எத்தனையோ குடும்பத்தை இந்த மாதிரி சுஷிலாங்க பிறந்து நாசமாக்கிடுவாளுங்க. உண்மையிலே சுஷிலாவுக்கு நான் யாருன்னு காட்டணும். ரூமுக்கு வெளியே காந்தம்மா, ரவி, ராகவையா கவலையோட உக்காந்து இருந்தாங்க. ரூமுக்குள்ள காஞ்சனா என்ன பண்ணிக்குவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள காஞ்சனா நிதானமா கதவு திறந்து வெளியே வந்தா. ராகவையா, ரவி தலைமையில கைய வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. காந்தம்மா ஒரு பக்கத்துல ரொம்ப பயத்தோட கவலையோட நின்னுகிட்டு இருந்தாங்க. ராகவையா ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அவரோட மனசெல்லாம் இந்த பக்கம் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ரவி, நீங்க கொஞ்சம் நம்பிக்கை என்னோட வார்த்தையை கேக்குறீங்களா? காஞ்சனா, இதுக்கு முன்னாடி ஏதோ கோவத்துல வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டேன். நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோவத்துல தான் உன்னை திட்டிட்டேன். அதை தவிர என் மனசுல எதுவுமே இல்ல. பரவாயில்ல ரவி, நீங்க அவசியப்பட்டது உங்க அம்மாவோட கண்ணீரை பார்த்து. ஆனா அந்த கண்ணீருக்கு காரணமானவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அத்தை, ஒரு தடவை இப்படி வரீங்களா? என்னடி மறுபடியும் என்ன ஏதாவது சொல்ல போறியா? அத்தை, உங்களை நான் என்னத்த சொல்ல போறேன்? சுஷில் ஆண்டி உங்களோட ஸ்நேகிதியா இருக்கலாம். ஆனா அவங்க மனசு எந்த மாதிரி அப்படின்னு நீங்களும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும்ல. நம்ம பக்கத்து வீட்டு சுப்பையா மாமாவோட மருமக அவங்க வீட்டை விட்டு போயிட்டா. எதுக்குன்னு தெரியுமா? அவங்க வீட்டு பிரச்சனைக்கு அந்த சுஷிலா தான் காரணம். மருமக மாமியாருக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு இப்ப மருமக அவங்க அம்மா வீட்டுல போயே செட்டில் ஆயிட்டான். பாந்தோம், காஞ்சனா சொன்னது 100க்கு 100 உண்மை. அந்த சுஷிலா மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க மாட்டா. பக்கா பிளான் போட்டு எப்படியாவது செஞ்சு அந்த குடும்பத்தையே பிரிச்சிருவா. மாமியார், மருமக, மத்த வீட்டுங்களெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அவங்க குடும்பத்தை உடைச்சி அதை பாக்குறது தான் அவளோட ஹாபி. நம்ம வீட்டுல நடந்ததும் இன்னைக்கு அப்படிதான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ ஏன் நல்லதுக்காக தான் சொன்னா. மருமகளை உன் கைக்குள்ள வச்சுக்கோன்னு, எனக்கு நல்லது செய்யணும் தாங்க சொன்னா. கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா புள்ள கூட சண்டையை மூட்டி விடுறதா அத்தை? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வேலை செய்யுங்க. சுஷிலா மறுபடியும் வருவாங்கல்ல, அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நான் இப்ப உங்க கைக்குள்ளதான் இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவங்களோட உண்மையான ஸ்வரூபம் வெளியே வரும். ரவி கூட அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். அவனோட அம்மாவோட அப்பாவித்தனத்தை அந்த சுஷீலா யூஸ் பண்ணிக்கிட்டு மாமியார் மருமகக்குள்ள சண்டையை கொண்டு வந்து விடுறான்னு புரிஞ்சுக்கிட்டான். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. சுஷீலா 2 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தா. காந்தம்மா மருமக சொன்ன மாதிரியே விஷயத்த சொன்னாங்க. ஏண்டி காந்தம், எப்படி இருக்கு உங்க வீட்டோட நிலைமை? நான் சொன்ன பிளான் படி எல்லாமே சக்சஸ் ஆச்சா? உன் புள்ள ரவி உன் மருமகளுக்கு சரியா கிளாஸ் எடுத்தான்னு கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா? அப்போ சுஷீலா, நீ சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடி. என் பையன் என் மருமகளை போட்டு திட்டின திட்டுக்கு என்னோட மருமக என்னோட வழிக்கு வந்துட்டா. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதபடிதான் செய்யறா. அப்படியா காந்தம், உன் மருமக நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறாளா? இதுக்கப்புறமா தான் நீ உஷாரா இருக்கணும். அவ சைலண்ட் ஆயிட்டான்னு நீ யோசிச்சா மறுபடியும் தலை தூக்குவா. அவளுக்கு கஷ்டமான வேலையை கொடுத்துருப்பாக்கலாம். அவளோட பிறந்த வீட்டுக்கு போறேன்னு அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உன் மருமக காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும்
கொஞ்ச நேரம் கூட அந்த பொண்ணுக்கு ஓய்வே இருக்க கூடாது. காலையில எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போடுறதுல இருந்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு பாத்திரம் கழுவுற வரைக்கும் அவ தூங்குற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சு டயர்ட் ஆகணும். அப்போ உங்ககிட்ட வந்து காலை பிடிப்பா. அப்போ உன் பவர் என்ன அப்படின்னு நீ அவளுக்கு காட்டணும். அதெல்லாம் சுசீலா சொல்றத காந்தம் கேட்ட உடனே நம்ம குடும்பத்தை சரி பண்ண இவ வரல, என்னோட மருமகளை நான் சித்திர இம்சை கொடுக்க சொல்லிதான் இவ வந்திருக்கான்னு நினைச்சா. அதுக்குள்ள காஞ்சனா உள்ள இருந்து வந்தா. என்ன சுஷில் ஆண்டி, மாமியாரோட பவர் அப்படின்னா மருமகளை வேலைக்காரிய மாத்துறது மட்டும்தானா? உங்க வீட்டுல இருக்கிற மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? காலையில எந்திரிச்சு வீட்டு வெளியே வாசலுக்கு கோலம் போட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்காளா? இல்ல பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில நைட் ஷிப்டுக்கு போய்கிட்டு இருக்காளா? நீங்களும் உங்க மருமகளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? என்னடி என்ன பார்த்து அப்படி சொல்ற? நான் உன் மாமியாரு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு 4 வார்த்தை சொன்னேன். எங்க அத்தையோட நல்லதுக்காகவா? பக்கத்து வீதியில ஒரு வீட்டையே பிரிச்சுட்டீங்க. அது உங்க நல்லதுக்காகவா அவங்க நல்லதுக்காகவா? ஷீலா, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். எங்க அத்தை கோமா என்ன ஒரு திட்டிட்டாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா உங்கள மாதிரி ஜனங்களோட வார்த்தையை கேட்டு இல்ல. எங்க அத்தைய தூண்டி விட்டு எங்க வீட்டு நெருப்புல நீ குளிர் காயணும்னு யோசிச்சேனா உன்னோட வீட்டுக்கும் தீய பத்த வச்சிருவேன். உஷாரா இரு. காந்தம், பாத்தியா உன் மருமக எவ்வளவு திமிரா பேசுறா? பெரியவங்க சின்னவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாத மாதிரி பேசுறா பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் சுசீலா. அது அவளோட திமிர் இல்ல, உன்னோட குதந்திரம். என் மருமக எனக்கு என்ன தேவையோ அத செஞ்சு கொடுக்கறா. நீ சொன்ன மாதிரி அவளை வேலைக்காரியா ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு முன்னாடி உன்னோட வார்த்தையை கேட்டு என் மகனோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டேன். இப்ப போதும். இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல உன்னை கழுத்தை புடிச்சு தள்ளட்டுமா? ரொம்ப நல்லா சொன்னீங்க அத்தை. இப்போ இந்த சுஷீலாவோட குதந்திரம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இந்த மாதிரி ஒருத்தி நம்ம வீட்டு பக்கத்திலேயே வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களை எவ்வளவு தூரம் வச்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. ஓஹோ, மாமியார் மருமக ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல. சரி, எனக்கு என்ன, உங்க கர்மம். இங்க பாரு காந்தம், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. உன் நல்லதுக்காக சொன்னனே தவிர நான் சண்டைக்காக சொல்லல. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது உன் மருமக சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவா. நீதான் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்கணும். அப்ப நீ என்கிட்ட அழுந்துகிட்டே வருவல. நீ கொஞ்சம் பார்த்து உஷாரா இரு. உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். நான் கிளம்புறேன். அந்த கடவுள் தான் உனக்கு துணையா இருக்கணும். சுஷீலா அங்கிருந்து போகும்போது போலி கண்ணீரை விட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புனா. ஆனா போகும்போது சொத்து அப்படின்னு அவ வீசின ஒரு வில்லு காந்தம்மாவோட மனசுல ஆழமா இறங்கிருச்சு. வீடே மௌனமா இருந்தது. காஞ்சனா மாமியாரோட கைய பிடிச்சுக்கிட்டா. அத்தை, பாத்தீங்களா அந்த பொம்பளையோட சூழ்ச்சிய? இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் நம்பாதீங்க. நம்மளோட குடும்பத்துக்குள்ள 3வது ஒருத்தி வர நம்ம விடக்கூடாது. ஆமா காஞ்சனா, நான் தப்பு பண்ணிட்டேன். சுஷீலாவோட வார்த்தையை கேட்டு நம்ம குடும்பத்துல கலகம் உண்டாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? என்கிட்ட நீங்க போய் மன்னிப்பு கேட்காதீங்க அத்தை. என்னை விட வயசுல நீங்க பெரியவங்க. சின்ன சின்ன சண்டை ஒவ்வொரு குடும்பத்திலயும் காமனா வர்றது. நம்ம பிரச்சனை 3வது மனுஷன் வரைக்கும் போக கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் அங்கே நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற ரவி ராகவையா வெளியே வந்தாங்க. ரவி காஞ்சனா கிட்ட வந்து சாரி கேட்டான். அந்த குடும்பமே ஒன்னாயிடுச்சு. ஆனா காந்தவ மனசுக்குள்ள மட்டும் சுஷீலா போகும்போது சொன்ன வார்த்தை ஆழமா பதிஞ்சிருச்சு. சொத்துக்காக உன்னோட மருமக உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவா அப்படின்னு சொன்னது யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு காந்தம்மா தூங்கவே இல்ல. பக்கத்துல படுத்திருக்கிற ராகவையா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. காந்தம்மாவோட யோசனை முழுக்க சொத்து மேலதான் இருந்தது. சுஷீலா சொன்னது உண்மையாவே இருந்தாலும் காஞ்சனா இப்போ நல்லாதான் இருக்கா. நாளைக்கே எல்லா சொத்தையும் ரவி பேர்ல எழுத வச்சுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டானா என்னோட நிலைமை என்ன? காஞ்சனா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாளா? இல்ல இல்ல, காஞ்சனா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இருந்தாலும் இந்த சொசைட்டி அப்படிதானே இருக்கு. மறுநாள் காலையில காஞ்சனா காந்தம்மாவுக்கு காஃபி கொண்டு வந்தா. காந்தம் காஞ்சனாவை சந்தேகத்தோட தான் பார்த்தாங்க. காஞ்சனா அத கவனிச்சா. என்னத்த அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது வலி ஆரம்பிச்சிருச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா. ஆமா, உன்னோட வீட்ல உனக்கு ஏதாவது சொத்து குடுக்கறாங்களா என்ன? சொத்தா? எங்க வீட்டுலதான் எங்க அண்ணன் இருக்கிறாரே. எங்க வீட்டு சொத்தெல்லாம் எங்க அண்ணனுக்கு தான் போய் சேரும். எனக்கு எதுக்கத்த சொத்து? நீங்க இருக்கீங்க, உங்க பையன், மாமா, நீங்க தான் எனக்கு பெரிய சொத்து. இப்ப சொல்றதெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க.
ஆனா காலம் போகிற போக்குல எல்லாரும் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. மறுபடியும் சுஷீலா ஆண்டியோட வைரஸ் உங்க மண்டைக்குள்ள போயிடுச்சா? அவங்க போகும்போது ஏதோ சொத்தை பத்தி சொல்லிட்டு போனாங்களே, இப்ப உங்க மனசுக்குள்ள அதுதான் யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா. இருந்தாலும் வாழ்க்கைய பத்தி பயமா இருக்கு. அத்தை, சொத்து அப்படின்னா சாதாரணமான பேப்பர் இல்ல, இதுக்குள்ள இருக்கிற மனுஷங்க. என்ன நம்புங்க அத்தை, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். இப்போ சொத்து பத்தி எல்லாம் எதுக்கத்த பேசணும்? என்னவோமா, எனக்கு ஏனோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி தடுமாற்றம். நான் என்னோட மாமியாரோட ஊருக்கு போயிட்டு வரேன். அங்க ஏதோ பூஜை இருக்காமா. என்ன அத்தை, என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பாக்குறீங்களா? சரி அத்தை, போயிட்டு வாங்க. ஆனா அங்க போய் புதுசா ஏதாவது சுஷீலாவை தேடிக்கிட்டு வராதீங்க. காந்தம்மா அங்கிருந்து ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா அவங்களோட பிரயாணம் பூஜைக்காகவா? காந்தம்மா அவங்க சொத்தை காப்பாத்திக்க ஏதாவது புதுசா பிளான லான்ச் பண்றாங்களா? சுஷீலா சொன்ன வார்த்தை அவங்க மருமக கிட்ட இருந்து அவங்கள தூரமாக்குமா? காஞ்சனா அவளோட மாமியார் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை எப்படி தூரமாக்குவா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சமாதானம் தெரியணும்னா 5வது எபிசோட பாருங்க.